இயற்கையாகவே ஒரு சீட்ஸ் ஒரு கொட்டையில் இயற்கையாகவே துளை இருக்கிற ஒரே ஒரு விதை அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ருத்ராட்சம் தான். ஐயா, நீங்கள் ருத்ராட்சம் அணியணும்னு சொன்னீங்க. ருத்ராட்சம்னு சொல்லோனே ஒருமுகம் ருத்ராட்சம் அணியணுமா, பஞ்சமுக ருத்ராட்சம் அணியணுமான்னு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் பெண்கள் அணியலாமா, பெண்கள் அணியக்கூடாதா? அதுக்கப்புறம் ஆண்கள் அணியலாமா, ஆண்கள் அணியக்கூடாதா? அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிட்றப்ப அணியலாமா, அணியக்கூடாதா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு ஐயா. அதை பற்றி நீங்கள் என்னையா சொல்கிறீங்க? அது பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட், மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றம் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நிறைய சினிமா நடிகர்கள் நிறைய ருத்ராட்சம் போட்டதுனால தான் ருத்ராட்சத்தோடைய பெருமை வந்தது. ஆனால் ருத்ராட்சங்கிறது எல்லாருமே அழியக்கூடிய ஒரு ஒரு மணி. அது அக்ஷம் அப்படின்னா கண்ணு, அக்ஷம் அப்படின்னா வடமொழியில் கண் அப்படின்னு அர்த்தம். ருத்ரன்னா சிவன் அப்படின்னு சொல்லுவார்கள். ருத்ரனுடைய சிவபெருமானுடைய கண்ணில் இருந்து தோன்றிய ஒரு மணி என்று நம்மளை நம்புகிறோம். அதனால தான் நேபாளில், நம்முடைய இந்தோனேஷியாவில், பிலிப்பைன்ஸ் போன்ற தீவுகளில் தான் இந்த மரங்கள் நிறைய இருக்குது. அதில் நிறைய விதங்களான வகைகள் இருக்குது. ருத்ராட்சம்ங்கிறது 14 மட்டுமல்ல, ஒரு முகம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 24 முகங்கள் இருக்கிறது. இயற்கையாகவே ஒரு சீட்ஸ் ஒரு கொட்டையில் இயற்கையாகவே துளை இருக்கிற ஒரே ஒரு விதை அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ருத்ராட்சம் தான். எந்த கொட்டையிலையுமே துளை இருக்காது, ஆனால் நம்ம துளை போட்டுக்கணும். ஆனால் ருத்ராட்சத்தில் துளையே இருக்கும் உள்ள. அப்போ இது என்னென்னா, இந்த ருத்ராட்சத்தை எல்லாரும் அணியணும்னு இறைவனை படைச்சிருக்கிறார். அதில் ஒருமுக ருத்ராட்சம்ங்கிறது இப்போ நிறைய அது வியாபாரமாக போச்சு. இப்போ ஒருமுக ருத்ராட்சம், 2 முக ருத்ராட்சம், இது போட்டால் இந்த அதிர்ஷ்டம். 5 முக ருத்ராட்சம் தான் நமக்கு எளிமையாக கிடைக்கும். அதை எல்லாருமே அணியலாம். பொதுவாக இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இப்போ நாங்கள்லாம் நிறைய சொற்பொழிவுகள், பெரிய பெரியவங்கள்லாம் சொற்பொழிவு பண்ணுறதுனால, சைவ எழுச்சி வந்ததுனால நிறைய பெண்கள் இப்போ ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் நிறைய கல்யாணம் ஆன பெண்கள், இளைஞர்கள், அதுபோல் கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் எல்லாருமே இன்றைக்கி ருத்ராட்சத்தை அணியிறாங்க. இதில் எந்த விதமான தோஷமே கிடையாது. இதில் குறிப்பாக மாதவிடாய் ஆனாலும் அவர்கள் ருத்ராட்சம் அணியலாம். இன்னும் சில பேர் நாங்கள் அசைவம் சாப்பிட்றோம் அப்படின்னா, நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவங்க ருத்ராட்சத்தை அணிந்தால் கூடிய விரைவில் அவங்க சைவம் ஆயிடுவாங்க. அதனால் எங்கள் நோக்கம் என்னென்னா, முதல் நம்முடைய சமய சின்னங்களை எல்லாரும் அணியணும். இதில் கட்டுப்பாடு கிடையாது. இதில் தீட்சை வாங்கினவங்க, தீட்சை வாங்காதவங்க, இதில் அசைவம் சாப்பிட்றவங்க, சாப்பிடாதவங்க அப்படிங்கிற அந்த பேதம் இல்லாமல் எல்லோரும் முதல்ல போடுங்க. எங்களுடைய சமய சின்னங்களை எல்லாரும் அணியுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். என்னுடைய கருத்து அது.